70 சீட் ஆஃபர், ஒரு துணை முதல்வர் பதவி. விஜய் போட்ட தங்க தூண்டிலில் விழும் கட்சி. அப்ப திமுக கூட்டணி? தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆளும் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீடு மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பான சலசலப்புகள் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. அதே நேரத்தில் த.வி.க. பெயர் இதில் அடிபடுவது அதற்கு மேல் பெரும் குழப்பத்தை தந்துள்ளது. உண்மையில் என்னதான் நடக்கிறது? திமுக காங்கிரஸ் ஏன் இன்னும் இறுதியாகவில்லை? நீண்டகால நட்பு சக்தியாக விளங்கிக் கொண்டிருக்கும் காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் இன்னும் இறுதி செய்யப்படாதது பல்வேறு ஊகங்களுக்கு வழிவகுத்துள்ளது. அதிக சீட், கூட்டணி ஆட்சி, அதிகாரத்தில் பங்கு போன்ற விவகாரங்களை தமிழக காங்கிரஸ் முன்வைத்து வருகிறது. முன்னாள் காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரிதான் இப்படியான கோரிக்கையை அன்று கிளப்பிவிட்டவர். இதற்கு பிறகு வந்த செல்வ பெருந்தகை அதே விஷயத்தை கெட்டியாக பிடித்துக்கொண்டு திமுக அரசை விடாமல் தன்னுடைய கோரிக்கைகளால் நெருக்கி தள்ளி வருகிறார். இதுபோக மதுரை திமுக நிர்வாகிகளின் கொந்தளிப்பும் கோபமும் காங்கிரஸ் மீது அப்பட்டமாகவே வெளிப்பட்டதை கடந்த வாரத்தில் பார்க்க முடிந்தது. வார்த்தை மோதல்கள் இரு கட்சிகளிலும் வெடிக்க துவங்கியதால் நிலைமையை சமாளிக்கவும் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவும் திமுக எம்பி கனிமொழி டெல்லியில் காங்கிரஸ் மேலிட தலைவர்களான மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தியை சந்தித்து பேசினார். அப்போது கூட கூட்டணி குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் ஏதும் வெளியாகவில்லை. இந்த சூழலில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் சென்னை வருகை தந்து திமுக தரப்புடன் ரகசிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருவது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 80க்கும் மேற்பட்ட தொகுதிகளை கோருவதோடு ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையையும் முன்வைத்துள்ளது. ஆனால் திமுக தலைமை இதனை தீர்க்கமாக மறுத்து வருவதால் இரு கட்சிகளுக்கும் இடையே மனக்கசப்பு பெருகிக் கொண்டே செல்வதாக தெரிகிறது. திமுக கடந்த கால அனுபவங்களை கருத்தில் கொண்டு குறைந்தபட்சம் 120 இடங்களிலாவது தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றால் மட்டுமே தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. அதனால்தான் காங்கிரசுக்கான தொகுதிகளின் எண்ணிக்கை 30க்குள் சுருக்கப்படலாம் என்ற தகவல்களும் கசிந்துள்ளன. இது ஒருபுறம் இருக்க, கூட்டணியில் உள்ள வி.சி.க., கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மதிமுக போன்ற கட்சிகளும் கூடுதல் இடங்களை எதிர்பார்க்கின்றன. குறிப்பாக கடந்த முறை இரட்டை இலக்க வெற்றியை நெருங்கிய வி.சி.க., இந்த முறை கூடுதல் தொகுதிகளை கோருவது திமுகவிற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. இத்தகைய இக்கட்டான சூழலில்தான் நடிகர் விஜயின் த.வி.க. அரசியலில் ஒரு புதிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் ஒரு பிரிவினர் த.வி.க.வுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற குரலை எழுப்பத் தொடங்கியுள்ளனர். ராகுல் காந்தி மற்றும் பிரவீன் சக்கரவர்த்தி ஆகியோர் விஜயுடன் தொடர்பில் இருப்பதாக வெளியாகும் செய்திகள் திமுக கூட்டணியில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. அதாவது 70 சீட், 6 அமைச்சர் பதவி, ஒரு துணை முதல்வர் பதவி என்றெல்லாம் காங்கிரசுக்கு த.வி.க. ஆஃபர்களை தந்துள்ளதாம். அரசியல் விமர்சகர் நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் தென்னிந்தியாவில் தனது பிடியை வலுப்படுத்த விரும்பும் காங்கிரஸ் கட்சிக்கு விஜயின் த.வி.க. ஒரு பாலமாக இருக்கும் என்றும் விஜயும் காங்கிரசுடன் இணைய விருப்பம் காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளனர். தற்போதைய நிலையில் திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்கும் என்று மேலிட தலைவர்கள் உறுதியளித்தாலும் தொகுதி பங்கீட்டில் ஏற்படும் இழுபறி காங்கிரஸை மாற்று சிந்தனைக்கு தூண்டக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக கிரிஷ் சோடங்கர் தலைமையிலான குழுவினருக்கும் கனிமொழி தரப்பிற்கும் இடையே நடைபெறும் பேச்சுவார்த்தையின் முடிவே அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை தீர்மானிக்கும் என்று தெரிகிறது. அது மட்டுமல்ல, வாக்குகள் சிதறுவதுடன் சிறுபான்மையினர் மற்றும் தலித் மக்களின் வாக்கு வங்கியை ஒரு சேர இழக்கும் அபாயம் திமுகவுக்கு ஏற்படவும் வாய்ப்புள்ளது என்பதையும் இங்கு நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியுள்ளது. மொத்தத்தில் திமுக தனது வாக்கு வங்கியை தக்க வைக்க போராடும் அதே வேளையில் த.வி.க.வின் அழைப்பு காங்கிரசுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பாக தெரிவது தமிழக தேர்தல் களத்தை ஒரு மும்முனை போட்டியை நோக்கி நகர்த்துகிறது. என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.